நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவை ரெப்ரசன்ட் பண்ணி வாழ்ந்தார். ஒரு மாதர் எப்படியாகிலும் தன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துடணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த கட்டம் நிறைவேறாதது போல் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆயின்னு வரும், நான் உங்களை கூட்டி சேர்க்கணும்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நிறைய தடவை என்ன ஆயிடுது, இயேசு கிறிஸ்து தான் அந்த அம்மா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவை ரெப்ரசன்ட் பண்ணி வாழ்ந்தார். ஓகே, இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவை காண்பிக்கும்படிக்கு வாழ்ந்தார். அப்போ அவர் பேசின அத்தனை காரியமும் நான் இந்த இடத்துல நான் சொல்லும்பொழுது அவர் பிதாவை ரிஃபர் பண்ணுறாரு. புரியுதா? பிதாவை ரிஃபர் பண்ணுறாரு. பிதா இப்படி ஆகிலும் அவங்களாம் கூட்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற காரியம் ரிப்ரசன்டிங் த ஃபாதர். ஓகே, இந்த இடத்துல அவரை பற்றி சொல்ல. ஆமென். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தவங்களுக்காக ப்ரே பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் சில சூழ்நிலை நடக்குது, அதனால் நீங்கள் பேசுகிறீங்க, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் இந்த குடும்பத்தை சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த குடும்பத்துக்கு வேண்டிய பிரயாசத்தை நான் எடுக்கிறேன், யாருக்குள்ளேருந்து எடுக்கிறேன், யாரோடைய நாமத்தில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரை ரிப்ரசன்ட் பண்ணுறீங்க நீங்கள்? அவரை. ஏன்னா இந்த காரியம் உங்களால் கூடாது. ஒரு ஹியூமனாக இருந்து இதை என்னால் செய்ய முடியாது, இந்த சூழ்நிலையை என்னால் சரிப்படுத்த முடியாது. ஆனால் அவருடைய பிரயாசத்தில் நான் எடுக்கிறேன், அவருடைய நாமத்தில் இந்த பிரயாசத்தை நான் எடுக்கிறேன். அதனால் நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க? அவரை. புரியுதா? ஸோ ஊழியத்துக்கெலாம் நம்ம போகும்பொழுது பாருங்கள், நம்மளை காமிக்க போகிறோம் இல்லை, அவரை காண்பிக்க, அவருடைய வல்லமையை காண்பிக்க போகிறோம். அப்போ எதை செஞ்சாலும் நம்ம என்ன செய்கிறோம், அவரை ரிப்ரசன்ட் பண்ண தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். ஏன்னா நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம். அவங்களோட கூட திரேக குடும்பத்தோடு கூட நமக்கு என்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம், ஒரு குடும்பமாக சேர்ந்து செயல்படுகிறோம். அப்போ யாரை நம்ம பேசுவோம்? ஒரு குடும்பத்தில் தலைவரை குறித்து தானே பேசுவோம். அப்போ இட் இஸ் ரிப்ரசன்ட் த ஃபாதர். ஓகே, அப்போ நம்ம